ஹாய், இன்றைக்கான பாண்டியன் ஸ்டோர் ரிவ்யூ பார்க்கலாம். கதிர் வந்து அவங்க அண்ணனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு சரவணனை, பொண்ணு பார்த்த விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் ராஜு வீட்டை காட்டுறாங்க. ராஜு வீட்டில் அவங்க அம்மா, பாட்டி, அவங்க சித்தியெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜியோட சின்ன சித்தப்பா வடிவேல் அவர் வராரு. காலையில் எல்லோரும் எங்கே போனீங்கன்னு பாட்டி சொல்லி கேட்குறாங்க. பொண்ணு பார்க்க போயிருந்தோம், தம்பிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சின்னு அதே சொல்லி வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாட்டி சொல்கிறாங்க, சரவணன் நல்ல பையன்தான், நான் பார்த்துருக்கேன் போவேலையும் வரையிலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்த பேரனையே இப்படியே எட்டி இருந்தே பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் அவர் சொல்கிறாரு. என்ன பண்ணுறது, இந்த வீடு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சித்தி, ராஜியோட சித்தி சொல்கிறாங்க, ராஜு கதையும் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொன்னோன்னே ராஜியோட அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ராஜியோட அம்மா வந்து ராஜி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன புதுசாக இருக்குது பாசம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கேட்குறாரு. அவள் தாண்டா அந்த பிள்ளையை பெற்றவ, அப்புறம் கேட்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜி வந்து ரொம்ப நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, அக்கா நல்லா பார்த்துக்குது, வேறு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கூட இந்த மாதிரி யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, ராஜி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொன்னோன்னே எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் கதிர் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றாங்க. எல்லாம் அந்த பொண்ணு பார்த்த விஷயத்தையே பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணணுன்றதுக்காக ராஜியோட சித்தப்பா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லோரும் ஏற்கனவே தான் பொண்ணு பார்த்தோமே, நீ தானே வேணான்ட்டு அப்படின்னு சொல்லி எப்போயோ பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ செந்தில் வந்து மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்கார். மீனாவுக்கும் செந்திலுக்கும் சண்டை நடக்குது. ஒன்னால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி செந்தில் வந்து மீனாவை திட்டிகிட்டு இருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.